கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையிலே தொடர இருக்கிறது. 2,64,496 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 1,07,814 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுமாக 3,72,310 பரீட்சார்த்திகள் தோற்றுகிறார்கள். HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. பரீட்சையோடு தொடர்புடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக போலீஸ் தரப்பினர், முப்படையினர், அதனை வேறும் காலநீரோடு தொடர்புடையதான ஏற்பாடுகளுக்காக இடர் முகாமைத்துவ நிலையத்தினர், மின்சார சபை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள், அமைச்சுக்கள் என்பவற்றோடு தொடர்பு பெற்ற விதத்திலே இந்த பரீட்சை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இடர் நிலைமைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் இருக்குமேயானால் அது தொடர்பாக உடனடியாக இடர் முகாமைத்துவ நிலையத்தோடு தொடர்பு கொள்ளலாம். பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் பாடசாலை அதிபர்கள் ஊடாக அவர்களுக்கு கிடைக்க செய்யப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் அவர்கள் தமது விண்ணப்பங்களிலே குறிப்பிட்டிருந்த தபால் முகவரிகளுக்கு தபாலிடப்பட்டிருக்கின்றன. அத்தனை பரீட்சார்த்திகளும் தமது கையொப்பத்தை உரிய தரப்பினர் ஊடாக உறுதிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அனுமதி அட்டைகளுடைய தேவை கருதி ஏதேனும் தேவைக்காக மீளவும் அனுமதி அட்டைகள் தேவைப்படும் பட்சத்திலே பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, இந்த 3 மட்டுமே உயர்தர பரீட்சைக்கான ஆளடையாள பத்திரங்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுள் ஒன்றை கண்டிப்பாக பரீட்சார்த்திகள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களிலே இவற்றில் ஒன்றை சமர்ப்பிக்காத பரீட்சார்த்தி எவரேனும் இருப்பாரேயானால் அவர்களுடைய பெறுபேறுகள் அவற்றில் ஒன்றை சமர்ப்பிக்கும் வரையிலே விநியோகிக்கப்பட மாட்டாது. நேர அட்டவணையை பொறுத்தளவிலே திருத்தப்பட்ட நேர அட்டவணை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை உசாவ வேண்டியவர்கள் திருத்தப்பட்ட நேர அட்டவணையை உசாவ வேண்டும். பரீட்சார்த்திகள் தோற்றுகிற ஒவ்வொரு வினா பத்திரமும் எந்த நாளிலே எந்த நேரத்திலே ஆரம்பித்து எந்த நேரத்திலே நிறைவடையும் என்பது தொடர்பான தெளிவான ஒரு பகுதியை அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி அட்டையின் B பகுதியின் மறுபுறத்திலே நாங்கள் அச்சிட்டு வழங்கியிருக்கிறோம். பரீட்சை மண்டபத்துக்கு ஆக குறைந்தது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பதாக நீங்கள் சென்று விடுவதன் மூலமாக ஒரு குழப்பமற்ற ஒரு அமைதியான மனநிலையோடு நீங்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அரை மணித்தியாலத்துக்கு முன்பதாக பரீட்சை மண்டபத்துக்கு உங்களுக்குரிய அறைக்குள்ளே உங்களுக்குரிய சுட்டன் இடப்பட்டிருக்கின்ற அந்த இருக்கையிலே அமர்ந்து அனுமதி அட்டைகளை முன்கூட்டியே கையொப்பம் பெற்றுக்கொள்வதன் மூலமாக ஆறுதலாக பரீட்சைக்கு தோற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பரீட்சைக்காக கொண்டு செல்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற எழுது கருவிகள் உள்ளிட்ட பொருட்களை தவிர வேறு எந்த ஒரு இலத்திரனியல் சாதனத்தையோ, அது செல்லிட தொலைபேசியாக இருக்கலாம், ஸ்மார்ட் கடிகாரங்களாக இருக்கலாம், ப்ளூடூத் போன்ற சாதனங்களாக இருக்கலாம், இலத்திரனியல் சாதனங்களாக இருக்கலாம், இவற்றுள் எதுவித குறிப்பையோ நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே எடுத்து செல்லக்கூடாது. விசேட தேவையுடைய பரீட்சார்த்திகள் தொடர்பாக அவர்களுக்கான என்ன வசதிகள் செய்யப்படலாம் என்பது தொடர்பாக விசேட தேவை நிபுணத்துவம் மிக்கவர்கள், பரீட்சை திணைக்களத்தினுடைய நிறைவேற்று அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினர் ஊடாக அவர்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கான கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கடிதங்கள் மேற்பார்வையாளருக்கு ஒரு பிரதியோடு வழங்கப்பட்டிருக்கின்றன. பெற்றோருக்கு நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம், அந்த கடிதத்தை பரீட்சை மேற்பார்வையாளருக்கு பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் காண்பிக்குமாறு குறிப்பிட்டிருக்கிறோம். அவ்வாறு காண்பிக்கிற பொழுது மேற்பார்வையாளர்களுக்கு இந்த கடிதம் உங்களுக்கு வந்த பகுதியை நீங்கள் ஏற்கனவே உசாவி இருந்தால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாத விடத்து பெற்றோர் கொண்டு வருகிற கடிதத்தை உத்தியோகபூர்வ கடிதமாக கருதி அதனுடைய ஒரு பிரதியை பெற்றுக்கொண்டு அதிலே வழங்கப்பட்டிருக்கின்ற அனைத்து வசதிகளையும் நீங்கள் செய்து வழங்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். விசேடமாக பரீட்சார்த்திகள் நீங்கள் விடைத்தாள்களிலே உங்களுடைய வினா எண்களை தெளிவாக குறிப்பிட வேண்டும். பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற அத்தனை பரீட்சார்த்திகளுக்கும் வெற்றிகரமாக நீங்கள் பரீட்சைக்கு முகம் கொடுத்து வெற்றிகரமான பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி விடை கொள்கிறோம். நன்றி, வாழ்த்து.